எல்லாருக்கும் ஹாய். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர மண்டே 3ஆம் தேதி அப்போ பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, தமிழ் எக்ஸாம். அவங்களுக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே படிக்கவே இல்லை, நான் இப்போ ஒன் டே படித்தாலும் பாஸ் ஆகணும், எனக்கு பாஸ் ஆகணும்னு எண்ணம் இருக்குது, ஆனால் இந்த ஒன் டே தான் இருக்குது, நான் எப்படி படித்தா பாஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆகா, உனக்கு பர பாயிண்ட் மேலே பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா, நீங்கள் எந்த யூடியூப் சேனல் போனாலும் 80 மார்க்ஸ் எடுக்கிறது எப்படி, 90 எடுக்கிறது எப்படி, 100க்கு 100 எடுக்கிறது எப்படி, இந்த மாதிரி தான் போடுறாங்களே தவிர பாஸ் ஆகிறவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி படித்தா பாஸ்ன்றதை யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு இது வரைக்கும் ஆக்சுவலாக நீங்கள் படிக்கவே இல்லை, இந்த ஒரே ஒரு நாள் நான் படித்தா கூட பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல போகிறது இந்த ஒன் டே மட்டும் படிச்சிங்கன்னா ஷோராக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆகிடலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இந்த ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்கோம். ஏன்னா நீங்கள் எப்படி படிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு இதை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். உங்களை நாங்கள் 2 மார்க்ஸ் படி, 4 மார்க்ஸ் படி, நெடுவினா படிச்சுட்டு வா, மனப்பாடம் படி, திருக்குறள் படி, இந்த மாதிரிலாம் சொல்லி டார்ச்சர் பண்ண போகிறதில்ல. நீங்கள் இதெல்லாம் சொன்னாலும் படிக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் எதை மட்டும் படித்தா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிங்க. இல்லை எனக்கு இதுக்கான ஆன்சர்ஸும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எத்தனை பேர் கேட்குறீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு நிறைய பேருக்கு தேவைப்படுதுன்னா இதில் நாங்கள் எது உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதோ அதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் 12th தமிழ் எக்ஸாமில் பாஸ் பண்ணணுன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து 1 மார்க்ஸ். இந்த 1 மார்க்ஸ் தான் ஆக்சுவலாக உங்களை பாஸ் ஆக போதா ஃபெயில் ஆக போகிறீங்களா அப்படின்றத டிசைட் பண்ணுறதே இந்த 1 மார்க்ஸ் தான் உங்களை டிசைட் பண்ண போகுது. இந்த 14 1 மார்க் கேட்குறாங்க. ஆக்சுவலாக புக் பேக்கில் இருந்து 12 1 மார்க்ஸ் எப்படி எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருந்து மட்டுமே 12 கொஷின்ஸ் வந்துடுது. நீங்கள் லக் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ளூக்கில் டிக் பண்ணும்போது கூட 14 கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 1 மார்க்ஸ் உங்களுக்கு தெரியாத 1 மார்க்ஸ் கேட்டால் கூட அது எப்படி கரெக்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஐடியா ட்ரிக்ஸ்லாம் வச்சுருக்கோம். நீங்கள் 14 1 மார்க்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழில் 13 1 மார்க்ஸ் நீங்கள் எழுதிட்டீங்க, ஒரு 1 மார்க்ஸ் அது எங்கே கேட்டானே தெரியல, ஆன்சர்ஸ் தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் படிக்கவே இல்லைனாலும் அந்த 1 மார்க்ஸை கரெக்டாக எழுதுறதுக்கான ஐடியாஸ் எங்ககிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த 1 மார்க்ஸ்க்கான ட்ரிக்கு நீங்கள் தமிழுக்கு மட்டும் இல்லை இங்கிலீஷ்க்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த 1 மார்க்ஸ்க்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த தெரியாத 1 மார்க்கும் கரெக்டாகிடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, 1 மார்க்ஸ் எத்தனை மார்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 14 மார்க்கு. 14க்கு நீங்கள் 12 வாங்குறீங்கன்னே கூட வச்சுக்கோங்களேன். 1 மார்க்குக்கு 12 வாங்குறீங்கன்னே கூட வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, 1 மார்க்கை நான் கடைசி டைமில் போய்ட்டு ஸ்கூலில் போய் பசங்கிட்ட கேட்டு எழுதிடுவேன். எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க, நான் மேம்கிட்டே கேட்டு எனக்கு தெரியாது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டு எழுதிப்பேன். இந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்க. உங்கள் தமிழில் நீங்கள் பாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த தமிழுக்கு இந்த 1 மார்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. 1 மார்க்கை நீங்கள் படிக்கலைன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிறது கஷ்டம். 1 மார்க்ஸை நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க். ஃபுல்லாக படிக்க முடியல அப்படின்னா கூட இன்ட்டு வச்சு ஆன்சர்ஸ் என்ன வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்தா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கேட்க போகிறாங்க. ஒரு கொஷனுக்கும் இந்த மாதிரி வந்தால் இந்த ஆன்சர், இந்த மாதிரி வந்தால் இந்த ஆன்சர், என்னடா சார் இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் எப்படி படிப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் நிறைய பேர் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். உங்களுக்காக ஸ்பெஷலாக தான் நீங்கள் பாஸ் ஆகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதனால் மற்றவங்க யாருன்னா சொல்லுவாங்க 2 மார்க்ஸ் படி, 5 மார்க்ஸ் படி அப்படிலாம் சொல்லுவாங்க. எதையும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் தெளிவாக படிச்சுட்டு போய் எழுதிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. செகண்ட் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது 1 மார்க்ஸ்க்கு அப்புறம் செகண்டாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னா அணி. உங்களுக்கு எத்தனை அணி இருக்குன்னு பாருங்கள். அதில் இருக்க அணியை மட்டும் படிங்க. 2 மார்க்ஸ் படிக்காதீங்க, 5 மார்க்ஸ் படிக்காதீங்க, 4 மார்க்ஸ் 6 மார்க் எல்லாத்தையும் விட்டுருங்க. நெடுவினா எதுவுமே படிக்க தேவையில்லை. அணியில் எத்தனை கொஷின் இருக்கோ அத்தனை கொஷினும் படிங்க. இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் நீங்கள் எல்லா வாட்டியும் எடுத்து பாருங்களேன், அணி கொஷின் இல்லாமல் உங்களுக்கு கொஷின் பேப்பரே செட் பண்ணதே கிடையாது. அதனால் ஷோராக அணிலேருந்து ஒரு 4 மார்க் வந்துடுது. 4 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். அதை நீங்கள் படிக்க வேண்டியது உங்கள் கடமை. அணிக்கு அடுத்தது நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலக்கிய நயம் பாராட்டு. இலக்கிய நயம் பாராட்டல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல, அதான் எதுகை, மோனை, அந்த அணி என்ன, அந்த மெய்ய கருத்து, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு கொஷின் வந்துடுது. புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. எக்ஸ்ட்ராவெல்லாம் ஓனெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. அதனால் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா 4 மார்க் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழமொழி. பழமொழியை உங்கள் வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்பாங்க. இதுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 மார்க். இது ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பழமொழியோட அந்த விளக்கம் எழுதணும், அதுக்கப்புறம் அதோட கண்டென்ட் எழுதணும், கடைசியில் நீதி எழுதணும். இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு பதிலாக எங்ககிட்ட ஒரு ட்ரிக் இருக்குது. நீங்கள் எந்த கொஷின் கேட்டாலும் நாங்கள் சொல்ல போகிறத மட்டும் எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னா, என்ன ஹெட்டிங் கேட்டாலும் நாங்கள் சொல்ல போகிறத மட்டும் எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது ரிலேட் ஆகும்.
எல்லா கொஷனுக்கும் ரிலேட் ஆகிற மாதிரி நாங்கள் ஒரு கண்டென்ட் ஒரே ஒரு கண்டென்ட் வச்சுருக்கோம். அது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் பிபிஏ அகாடமியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கொடுத்துருவோம். உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த பழமொழி எதை கேட்டாலும் இதை மட்டும் எழுதி வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு 4 மார்க்ஸ் கொடுக்க அதிகமான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் அடுத்தது எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சி வினாக்கள். மொழித்திறன் பயிற்சி வினாக்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு புக்கில் வந்து ஒரு 20க்கு மேலே ஒரு கண்டென்ட் இருக்கும். எல்லாமே விட்டுருங்க. இலக்கண கொஸ்டின் ஆன்சர்லேருந்து எதுவுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு புணர்ச்சி விதி தெரியணும்னு அவசியம் இல்லை, பகுப்பத உறுப்பு இலக்கணம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி கிரிட்டிக்கலானது எதுவுமே நீங்கள் படிக்க தேவையில்லை. எங்ககிட்ட ஒரு 12 கண்டென்ட் இருக்குது. அந்த 12மே வந்து நீங்கள் படிக்க போகிற கொஷின்ஸ்லேயே ஆன்சர்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும். அதான் இத்து அந்த சந்தி பிழை சொல்கிறது, கொஷினாக மாற்றுறது, கொஷின் டேக், இங்கிலீஷில் கொஷின் டேக்னு சொல்லுவாங்க, அதை வினாவாக மாற்றுறது, விடைக்கேற்ற வினாவாக மாற்றுறது, அந்த மாதிரி ஒரு மரபு பிழையை நீக்கி எழுதுக, அப்படி சந்தி பிழையை நீக்கி எழுதுக, இந்த மாதிரி என்னென்ன கொஷின்ஸ் இருக்குமோ ரொம்ப சிம்பிளாக கோடிட்ட இடம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபில்லப் மாதிரி கொஷின்ஸ் ஷோராக ஒரு கொஷின் 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஒரு 3-4 இருக்குமா, அந்த 3-4 படிச்சிங்கன்னா ஷோராக ஒரு 2 மார்க்ஸ் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி நாங்கள் ஒரு 12 ரொம்ப ஈஸியாக எழுதுகிற மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது என்னென்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிடிஎஃபாக நாங்கள் கொடுக்குறோம். அந்த கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். அதுவும் உங்கள் புக்கில் இருக்கிறதே தான் கேட்குறாங்க. வித் ஆன்சர்ஸோடு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா வித் ஆன்சர்ஸும் நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு 5 டாபிக் தான் சொல்லியிருக்கேன். 1 மார்க் சொல்லியிருக்கேன், அணி சொல்லியிருக்கேன், இலக்கிய நயம் பாராட்டல் சொல்லியிருக்கேன், பழமொழி பற்றி சொல்லியிருக்கேன், மொழித்திறன் பயிற்சி வினாக்கள். அவ்வளோதான். இந்த 5 டாபிக் மட்டும் படிங்க. உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்களே இந்த மார்க் போட்டிருக்கோம், 36 மார்க். 90க்கு 36 மார்க் உங்களால் எடுக்க முடியுது. ப்ளஸ் உங்களுக்கு 10 மார்க்ஸ் அடிஷ்னலாக இன்டர்னலில் கொடுத்துருவாங்க. அப்போ டோட்டலாக 100க்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 46 வருது. அப்போ 50க்கு மேலே எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லெசனோட செய்யுளோட ஃபஸ்ட்டு 2 லெசன் 2 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. உரைநடையோட ஃபஸ்ட்டு 2 லெசன் 2 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. உங்களால் அதிகமாக படிக்க முடிஞ்சிச்சுன்னா நான் இதை சொல்கிறேன். அப்படின்னா 2 மார்க்ஸில் ஒரு கொஸ்டின் வந்துடும், செய்யுளில் ஒரு கொஸ்டின் வந்துடும், உரைநடையிலையும் ஒரு கொஸ்டின் வந்துடும். 4 மார்க்ஸ் வந்துருச்சு. அப்போ 50க்கு மேலே எடுத்துடலாம். அதே கொஸ்டினை கூட உங்களுக்கு நெடுவினால் கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லை சிறுவினால் கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த கண்டென்ட் நீங்கள் அப்படியே தூக்கிட்டு போய் அங்கே எழுதலாம். இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். நீங்கள் தமிழில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே எங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் போன வருஷம்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்களே, இதுக்கு முன்னாடி எழுதுன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நாளைக்கு ரெடி பண்ணி போட போகிறோம். அந்த பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் போங்க. உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் வேணும், பாஸ் மார்க் வேணும், கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக படித்தா பாஸ் பண்ணலான்ற மாதிரி ட்ரிக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும், என்ன ஸ்டாண்டர்டுக்கு வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. யாருக்கு அதிகமாக தேவைப்படுதோ நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோவாக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட போகிறோம். இதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கோம். போட்ட வீடியோஸ் எதனா பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா ஒரு வாட்டி பார்த்துருங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு அந்த வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறமும் பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட போகிறோம். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போது. சேனலை மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுத ஆல் தி பெஸ்ட்.